காலபுருஷனுடைய 7வது ராசி துளாராசி. துளாராசிக்கு வரக்கூடிய சனி பயிற்சியில் சனி 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஓரளவுக்கு நல்ல யோகமான இடம்னே சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம். அப்படிப்பட்ட இடத்துல சனி போன்ற ஒரு பாவர் அமையறதுங்கிறது நல்லது. அப்போ இதனால் வரைக்கும் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனை, மனசில் ஏற்பட்டக்கூடிய சஞ்சலங்கள், எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். அப்போ இனிமேல் இவங்க பேங்க்கில் போய் லோன் எடுக்க முடியும். ஒரு நண்பர்கள்ட்ட கூட இவங்க ஈஸியாக பணம் கடன் கேட்டால் இவங்களுக்கு கிடச்சிடும். அதுபோல் இவங்களுக்கு கொடுத்த கடனை இவங்களுக்கு தானாகவே தேடி வர வாய்ப்பு இருக்குது. அதுபோல் இவங்க கடன் வாங்கினாலும் உடனே கட்டிட முடியும். இப்படி நல்ல சூழ்நிலையெல்லாம் இந்த சனி பயிற்சியில் ஏற்படும். அதுபோல் உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். வெகு நாட்களாக ஒரு பிரச்சனைகள் இருக்கிறவங்க, ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய சீனியர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் மருத்துவம் கிடைச்சி கொஞ்சம் ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் பிஸ்னஸில் காம்படிஷன்ஸை ஈஸியாக ஜெயிக்க முடியும். நமக்கு ரொம்ப நாளாக தொல்லை கொடுக்கக்கூடிய எதிரிகள் கூட இந்த காலகட்டத்தில் மறைஞ்சிருவாங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரமாட்டாங்க. இதெல்லாம் இந்த சனியோடைய அமைப்பால் யோகம் அப்படின்னே சொல்லலாம். சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதால ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். கடன் வாங்கியாவது வெளி மாநிலங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படும். ஒரு சில பேர் நிறைய டூர் பிளான்ஸ்லாம் பண்ணுவாங்க. கையில் பணம் இருக்கோ இல்லையோ அவங்க எப்படியோ போயிடுவாங்க. யார் மூலியமாக அவங்க டூர் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும். ஆக்சுவலாக அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அவங்க பெருசாக கையில் பணம் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் நாடு விட்டு நாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்போ, கடல் தாண்டி வேறு ஒரு பிரதேசத்துக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட வந்திருக்கும். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் யோசிச்சு பார்ப்பாங்க, எப்படி நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் சில பேருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இப்போ எல்லாமே ஃப்ரீயாக ஒரு ட்ராவல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு லோன் மூலிமா ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக ராசிக்கு 8ஆம் இடத்தையும், நேர் பார்வையாக ராசிக்கு 12ஆம் இடத்தையும், தன்னுடைய 10ஆம் பார்வையாக ராசியின் 3ஆம் இடத்தையும் பார்க்குறது ஓரளவுக்கு எல்லாமே நல்லது. ஏன்னா 8, 12, 3 இதெல்லாம் ஓரளவுக்கு மறைவு ஸ்தானங்கள். அதனால் இவங்களுக்கு சனியுடைய பார்வையும் ஓரளவுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும்னே சொல்லலாம். இப்போ கெட்ட இடத்த சனி போன்ற ஒரு பாவர்கள் பார்க்கும்போது அது ராஜயோகமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது 8ஆம் இடத்துல பார்க்கறதுனால சில பேருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் ஒரு சில டிலே ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்போ வீண் விரயங்களோ, ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். ஆனால் அதுலேருந்து வெளியில் வருவாங்க. அதிர்ஷ்டம் சில நேரங்களில் தாமதமாக கிடைக்கும். ஆனால் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. சனியுடைய நேர்பார்வை 12ஆம் இடத்துல வருவதால் சில நேரங்களில் தூக்கத்தில் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், வீண் விரயங்கள்லாம் ஏற்படும். ஆனால் விரயம் பண்ணணும் அப்படின்னா கையில் பணம் ஆகணும்.